Hi friends, this is Puviyari's kitchen. Today recipe neer more. ரெண்டு டைப் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மல் மோர் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீட்டிலே கெட்டியாக எப்படி தயிர் செய்யலாங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 3 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே தயிரை நல்லா கெட்டி இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கடைஞ்சிங்கன்னா கஷ்டமாகவும் இருக்கும், கெட்டியாக இருக்கும் அங்கேயும். நீங்கள் ஃபஸ்ட்டே கடைஞ்சிட்டிங்கன்னா தண்ணி சேர்த்து கடையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் கடைஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கடைங்க. 3 ஸ்பூன் கெட்டி தயிருக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி இதோட கம்மியாக சேர்க்கக்கூடாது. நல்லா 3 நிமிஷம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் கடைப்பாலில் தயிர் போட்டதுனால எனக்கு வெண்ணெய் வரல. இதுவே நீங்கள் பசும்பாலில் தயிர் போட்டிருந்தீங்கன்னா வெண்ணெய் கண்டிப்பாக வரும். வெண்ணெய் எடுத்தால் தான் மோர். நான் கடையும் போது வெண்ணெய் வரல. நீங்கள் கடையும் போது வெண்ணெய் வந்ததுன்னா வெண்ணெய் கண்டிப்பாக எடுக்கணும். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 பீஸ் பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு மோர் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக மோர் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. மோர் ரெடி. டம்ளரில் சர்வ் பண்ணி டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மசாலா மோருக்கு 4 துண்டு இஞ்சி, 4 பீஸ் பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது 1 டம்ளருக்கான மோர் அளவு. இது 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கிடைக்கும் நமக்கு. இப்போ அகல பேனில் மாற்றிட்டு 3 ஸ்பூன் தயிருக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதான் மோருக்கான அளவு. தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கடைஞ்சால் போதும். மசாலா மோர் ரெடி. வெண்ணெய் வந்ததுன்னா வெண்ணெய் எடுத்துடணும். மசாலா மோர் ரெடி. ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடியது தான் இது. வரவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஹஸ்பண்டோடைய லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் ஃப்ளாஸ்கில் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.